கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொஸ்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்கள் எல்லாருமே தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு மாதத்துல முதல் நாளில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். நீங்க எல்லாரும் இன்றைக்கு காலையில நன்றி செலுத்தினீங்களா? எல்லாரும் நன்றி செலுத்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறீங்க. இந்த மாதத்துல ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை எனக்கு தரப்போகிறார் இப்படியாக நினைக்கிறீங்களா இருக்கிறீங்க. ஆனா உண்மையிலுமே சொல்றேங்க, உங்களுக்கு இந்த மாதத்துல ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லணும்னு நானும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனா ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களோடு அவர் பேச விரும்புகிற வார்த்தை என்ன தெரியுமா? எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை அன்றைய காலத்தின் இஸ்ரவேலர்கள் சபைக்கு சென்று வந்தார்கள், தேவனை ஆராதித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் என்று. ஆனால் அவர்களுடைய இருதயங்கள் கொடியவையாய் இருந்தது. அவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை இது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? இன்றைய தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஏனெனில் இன்றைக்கு அநேக நாங்கள் சபை செல்கிறவர்களாக இருக்கிறோம். தினமும் தேவனை ஜெபிக்கிறவர்களாக, வேதம் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய இருதயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று ஆண்டவரிடம் இருந்து சத்தம் கிளம்பி இருக்கிறது. நாங்கள் ஆராய்ந்து அறிவோம். எங்களுடைய இருதயங்கள் பரிசுத்தம் உள்ளதாய் மாற வேண்டும். தேவனுக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் வெளிப்புற தோற்றங்களை பார்க்கிறவர் அல்ல. நீங்கள் மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் பிரியப்படுத்தினீர்களானால் தேவனை நீங்கள் பிரியப்படுத்த முடியாது. நீங்கள் உண்மை உள்ள தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். தேவன் அப்படியாகவே வாழவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அழைக்கிறார். நாங்கள் அவருடைய சீசர்கள் தேவனுடைய திட்டத்தை செய்கிறவர்கள். தேவ பிள்ளைகள் இன்று அநேகர் நான் சபை போய் வந்தால் போதும் என்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்தால் போதும், ஒரு மணி நேரம் ஜெபித்தால் போதும், நான் வேதம் வாசித்தால் போதும். அப்படி அல்ல. தேவனுடைய திட்டத்தை செய்யவே அவர் எங்களை அழைத்தார். இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுடைய திட்டத்தை செய்கிறீர்கள்? எத்தனை பேர் தேவன் கொடுத்த நன்மையை பிறருக்கு கொண்டு போய் கொடுக்கிறீர்கள்? அது எனக்கு மாத்திரம் என்று வைத்திருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் ஆராய்ந்து அறியுங்கள். நாங்கள் பாவங்களான வாழ்க்கைகளை வாழுகிறது அவருக்கு பிரியமல்ல. யாரும் எங்களை பார்க்கவில்லையே என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையுள்ள தேவன் உங்களை பார்க்கிறார். மனிதர்கள் பார்த்தா கூட பரவாயில்லங்க, ஆனா உண்மையுள்ள தேவன் பார்க்கிறார். அற்பமான மனிதர்களுக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கிறோம், ஆனால் உண்மையான தேவனை நாங்கள் மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் அப்படியாக இருக்க கூடாதுங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, எங்கள் இருதயத்தில் இருந்து எங்கள் இருதயமான ஆலயம் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். எங்கள் அவயங்கள் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். அப்படியாக இருக்குமானால் நீங்கள் பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டீங்க. சபைகளுக்குள்ளே குழப்பங்கள் வரும்போது அங்கு தீர்த்து வைக்கிற முதலால் நீங்களா தான் இருப்பீங்க. சபைகளுக்குள்ளே பிரிவினைகள் வராது. நீங்கள் பிற இன ஜனங்களுக்கு சென்று தேவனுடைய சத்தியத்தை சொல்லுவீர்கள். தேவனுடைய வழியில் அழைத்துக் கொண்டு வருவீர்கள். குற்றங்களும் குறைகளும் சொல்லாத மனிதர்களாய் இருப்பீர்கள். நான் நீதிமான் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். உங்களை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. நாங்கள் ஆராய்ந்து அறிவோம். நாங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம்? நாங்கள் எப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம்? பிறர் எங்களை காணும் போது அவருடைய சாயலை காண வேண்டும். உண்மையுள்ள தேவனை இவர்கள் ஆராதிக்கிறார்கள் என்று பிற இன ஜனங்கள் மனமாறி தேவனுடைய வழிகளிலே வர வேண்டும். அவருடைய சத்தியத்தை நாங்கள் ஆராதிக்கிற தேவனை அவர்களும் தெய்வமாக கொள்ள வேண்டும். அப்படியாக வாழவே தேவன் எங்களை விரும்புகிறார். அதனால் எங்களை நாங்கள் சீர்படுத்துவோம். இந்த மாதத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் ஏதேனும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை எடுத்து விட்டுட்டு தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய், தேவனுக்கு பிரியமானவர்களாய், தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்தமுள்ளவர்களாய் நாங்கள் மாறுவோம். அப்படியாக ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா?
அன்பான தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உமது வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரும் கடந்து வந்திருக்கிறது ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் மன்னியுங்க. எங்களுடைய இருதயமான ஆலயம் பரிசுத்தமுள்ளதாய் இருக்கட்டும். ஒருவரை குறைகள் குற்றங்கள் கூறாதவர்களாய் நாங்கள் பரிசுத்தமுள்ள ஜனங்களாய் உமது சீசர்களாக மாற உதவி செய்யுங்க. என் தகப்பனே, எங்களை பரிசுத்தமாக மாற்றுங்க. இந்த மாதத்தில் உமது சத்தம் எங்களிடம் வந்திருக்கிறபடியினால் நாங்கள் எங்களை ஆராய்ந்து அறிந்து உமது வழியில் நடந்து வர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.